நாராயணமூர்த்தி சொல்லி இன்ஃபோசிஸ் ஓனர், அவரோட வைஃப் சுதாமூர்த்தி எத்தனையோ 1000 கோடிக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. எத்தனை 1000 கோடி சேரிட்டபிள் ட்ரஸ்டே வந்து 1000 கோடி. அதுல இருந்து வர பணத்தை சேரிட்டி பண்றாங்க. அவங்க ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் சாக்ஸ் வித்துட்டு வந்துட்டு இருந்தானா. எவ்வளவு சாக்ஸ்னா 30 ரூபா அப்படின்னாங்க. 30 ரூபாய்க்கு சார் நான் எல்லா சாக்ஸும் வாங்கிக்கிறேன், உங்க சாக்ஸ்ல நான் வாங்கிக்கிறேன். இனிமே உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்ஸ் விற்பேன்? நான் 15 சாக்ஸ் விற்பேன். 30 450 ரூபா. நான் உனக்கு டெய்லி 450 ரூபா கொடுத்துறேன். இனிமே சாக்ஸ் விற்காத, உனக்கு நான் ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுக்குறேன், நீ படி அப்படின்னா. அவன் சரி, அவன் ரொம்ப சந்தோஷம். டெய்லி 450 ரூபா கொடுப்பாங்க, எனக்கு என் வீட்டை நான் பார்த்துப்பேன், 450 ரூபா நான் வீட்டை பார்த்துப்பேன், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படி. 1 மாசம் ஆச்சா, 2 மாசம் ஆச்சா, 6 மாசம் கழிச்சு அந்த பையன் வந்து சொன்னா, நான் சுதாமூர்த்தி கிட்ட, நீங்க 450 ரூபா கொடுக்குறீங்க, நான் வந்து இந்நேரத்துக்கு 50 ரூபா சாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னா. அன்னைக்கு சுதாமூர்த்தி நினைச்சாங்களாம், நல்லது பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு எக்ஸிட் கிளாஸ் வச்சுதான் நல்லது பண்ணணும். எப்பவுமே கிடைக்குன்ற மாதிரி இருந்தா ஜனங்களோட புத்தி இப்படிதான் ஆகும். சோ உனக்கு கொடுக்கும்போது நீ இத்தனாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் உன் ஃபீஸை நான் கட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணுமே தவிர, நான் டெய்லி நீ சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்குறேன் நான் சொன்னது தப்பா போச்சு. அன்னைக்கு அதை நான் ரியலைஸ் பண்ணல, இன்னைக்கு அதை நான் ரியலைஸ் பண்றேன். தானம் கூட எப்போ தேவையோ எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தானம் பண்ணணும். சரி, எங்களுக்கு இது மாதிரி இன்ஃபோசிஸ் அதெல்லாம் சொல்லல. எங்களுக்கு